Now I have gone to Chitravatsu, so I have what these specs, how is that you have to tell. Very nice, nice. 100 rupees it is available. During the hot season, we have to wear it. It makes our hotness. So whenever we are wearing this 100 rupees, I have bought it. So whenever during this Chitravatsu, I have gone. I have bought it for 100 rupees. So we have to wear it very nicely. It is there. So to make our hot and whenever wearing this, we have to make it at 5 o'clock. The shadow is there like this. We are having it is nice, but it is better we have to make it 800 rupees specs. It will be more nice. Okay, அதாவது இது வந்து நம்ம இந்த ஸ்பெக்ஸ் போட்டு போனோம்னா கூலாக இருக்குது. 5 மணிக்கு ஒரு கணக்காக இருக்குது. ஆனால் அது 100ரூபா. அந்த கண்ணாடி வந்து கண்ணுக்கு கெடுது. 800 கண்ணாடி வாங்க. அதில் MTR அவங்க போட்ட कन्नाडी 800 कन्नाडी वांगना 800 रुपये का आईना ही लेंगे तो अच्छा है. तो आँखा ख़राब भी हो सकता है. सो इट इज़ बेटर यू टू मेक इट 800 रुपीज़ राइट. इट वेल एंड गुड. 800 रुपये का आईना खरीदेंगे तो अच्छा है. छान पड़ता है, चांगला पड़ता है. नहीं तो अभी धूप में जाएंगे तो ऐसा लगता है बट इट इज़ वेरी डिफ़िकल्ट टू क्रॉस द रोड. இது போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரோடு கிராஸ் பண்ணல. அதை வந்து மத்தியானம் போட்டு 5 மணிக்கு நடக்கணக்கா இருக்கும். எல்லோரும் இஃப் யூ வேர் இட் ஸோ இட் இஸ் பெட்டர் டு கெட் 5 o'clock we are going to walk. 5 மணிக்கு அப்படியே நடந்து போனால் அப்படி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து 800 रुपीज़ வாங்கணும். அதான் நல்லது. 800 रुपये का वो आईना रहेंगे तो अच्छी है. तो 100 रुपये का आईना तो आँख खराब हो जाता है, खराब कर देते हैं. ओके ஸோ ஐனா கண் ஆँख சொல்லுவாங்க. खराब करते हैं ना, ஸ்பாயில்னா அழிக்கிறது, ஸ்பாயில் करते हैं ना. கண்ணாடினா ஸ்பெக்ஸ் ஐனேன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு சிங் எ சாங் லெட் யூ என்ஜாய். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொல்லான மலரல்லவோ உன்னோடு தான் நான் தான் சூடிக்கொள்ளவோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொல்லான மலரல்லவோ. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பாருங்கள், ரொம்ப டேட் ஆகும். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு see it in YouTube or TV. Otherwise you will get more. Next I will go to நெக்ஸ்ட் சாங். அதான் மல்லிகை மட்டும் மனசை தொட்டு இருக்குதான். மல்லிகை வந்து மன்னனுக்கு பிடிக்கும். சீக்கிரம் குழந்தை மணிக்கு இட் இஸ் கிவிங் த ஸ்மெல் அண்ட் வில்கெட் மேக் பேபி சோன். அதனால் ஃபஸ்ட் நைட் வேஸ்ட்டு வைக்கிற மல்லிகை வந்து மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும், புருஷனுக்கும் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட் நைட்டில் வந்து அவங்க வந்து மனசுக்கு வந்து சீக்கிரம் குழந்தை பிறகு அது ரொம்ப அட்ராக்ஷனாக ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக அதை பண்ணி வைப்பாங்க. அடுத்து வந்து மல்லிகை மொட்டு வந்து மொட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. மொட்டு மனசை தொட்டு போதும். இப்படி பார்க்கலாமா என்னென்னு. जो ஜாஸ்மின் பட் இட் வில் டச் அவர் ஹார்ட். இட் வில் கி ஸோ दिस மல்லிகை மட்டும் வந்து மனசை விடும்போது हमारा दिल का ऐसा टच करके जाता हमारे एरिया को टच करके उसका बारे में. என்ன குடிச்சிட்டிங்களா? எவ்வளவு? எவ்வளோ இருக்கும்? 30? இது 30 ரூபா வாங்கணும். நான் வாங்கிக்கிடுறேன். அதை எனக்கு வேணும். தாங்க. நானே கஷ்டப்படுத்தோம்ல. சரி ஒரு காப்பி விடுங்க. தாங்க எனக்கு வேணும்ல. நானும் எனக்கு கடன் வீடு கட்டணும்ல. நான் வீடு கட்டணும். கஷ்டப்படுத்த எனக்கு இப்போ நான் 4 நாள் வீடு கட்டினா அப்புறம் கஷ்டம் தான் மேடம். So the bat will be that very nicely wear that. So nice song we have to hear the song. மல்லிகை மொட்டு அழுகை மொட்டு மனசை தொட்டு இழுக்குதையா மானே அலையில் சட்டு வளைக்குதையா மீனே. மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடக்கிற பாடத்திலே மாமே மருதாணி பூசவாவோ தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனசை தொட்டு இழுக்குதையா மானே வளையல் சத்தம் அழகிலடி மீனே. மூடி வச்சு மறைச்சி வச்சதெல்லாம் கத்தடிச்சு கலைஞ்சி போதென்ன. பாடி வச்சு பதிக்க வச்சதெல்லாம்
அடிச்சு கத்தடிச்சு நிறைஞ்சி போகதென்ன உன்னால தான் முடிஞ்சு போச்சு வைக்கும் கண்ணால தான் கையால் தான் கலங்கிக்கிட்டா சொர்க்கம் நான் இருந்தேன் அறிமுகத்திலே நான் இருந்தேன் அத்திலே மானே அதுதானே ஊசவாகோ தேனே அடையாளம் ஓடவா மல்லிகை மொட்டு மனசை தொட்டு இழுக்குதையா மானே கொள்ளை ஒடிச்சு வைக்கலே கத்த அடிக்கும் மாப்பிள்ளைக்கு பசிக்குதம்மா நல்ல நாரம் அரைஞ்சி போச்சு வைக்கும் கண்ணால் தான் அனதான் கலங்கிக்கிட்டா சொர்க்கம் நான் இருந்தேன் நெறியோரத்திலே நானே திலே மானே அறுதானே பூசவா ஹோய் ஹோய் நீ அடையாளம் உடவா மல்லிகை மட்டு மனசை தொட்டு இழுக்குதையா மானே அனசே அந்த அரைச்செடி ஓரத்திலே மாமன் நடக்கிற திலே மாமே அறுதானே பூசவா. அடுத்தது வந்து மதுரைக்கு போனால் மல்லிகைப்பூ கண்ணடிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்து அணிஞ்சா போல். அதுக்கு ஒரு பாட்டு சரிங்களா? மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிகைப்பூ கண்ணை வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாமல் பொம்மை நிற்கும் தூத்துக்குடி போனாட்டும் கொடைக்கானல் போனாதே கந்தாட்டும் அதிருது அதிருது ஓங்குத்தமா அது என்ன ஓங்குத்தமா கண்ணிகையே வாரா நீ எழுந்து எழுந்து போரான்னு வந்தாடு மகராணியே வயிற்று நாளைக்கு என்ன பிறந்தவனே டைடா நின்றாலும் அந்த டைடாய் நிறைய வாழ போகிற மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிகைப்பூ கண்ணை வைக்கும் போகாதடி தலை ஆட்டாமல் பொம்மை நிற்கும் தூத்துக்குடி போனால் கப்பந்தாங்கட்டும் நுடைக்கா மேகந்தான் இருக்கும் சிறுது சிறுது ஒங்குத்த மாதிரி. ஓகே, அடுத்தது மானாமதுரை குண்டு மல்லிகை கிடைக்கும் மானாமதுரை குண்டு மல்லிகை வாடாமல் தான் தலையில் வா மாமா வா மாமா வா மாமான மாமா. அதுக்கப்புறம் தெரியல பார்த்துக்கோங்க. இந்த மல்லிகை மனசன் இடையில வருது மல்லிகை மனசன் மாமா பறிச்சானா இந்த மல்லிகை மனசன் என் மாமன் பறிக்க சனி இல்லை துக்கமும் இல்லை ரத்தன் என்னென்னா நான் வெள்ளை துக்கமும் இல்லை ரத்திரி பூரா துக்கமும் இல்லை நான் இந்த மல்லிகை மனசன் என் மாமையும் பறிக்க இந்த மல்லிகை மனசன் என் மாமையும் பறிக்க அடுத்த விட்டு மாமே ஒரு நாள் மல்லிகை கொடுத்தானே இடையில வருது மல்லிகை என்னத்துக்கு கொடுத்தான் அதுக்கு ஒரு காரியத்துக்கு ஆட்டையை போட கடலை போட கொடுத்தான் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் மாவே வாங்கிக்க சொல்லி கரையோரம் தானே எங்காதரியோரம் நான் திக்கிட்டு இருந்தேனா அடியாத்தாடி என்னோடவா வந்தான் அங்கே ஒரு மாங்காய் தந்தான் திங்க பிரியாணிச்சு கட்டி ஒரு நான் கலாவாத்து கல்லாணி நடிச்சான் அக்கு. மல்லிகைப்பூவுக்கு கல்யாணமா மல்லிகைப்பூவுக்கு எங்கே கல்யாணம் பெண்ணுக்கு கல்யாணம் மல்லிகைப்பூ தானே கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் பிள்ளைகளாம் இருக்கும் அதுக்கு தான் மல்லிகை என் மன்னன் அது முடிஞ்சிட்டு மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம்
அதுக்கப்புறம் எனக்கு தெரியலை, நீங்களே பார்த்துக்கோங்க. மல்லிகை மாலையிடும் மன்னவன் யாருன்னு சொல்லின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, அதை பார்க்கலாமா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொல்லான மலரல்லவோ, ஏனோ ஆசை போல் பெண் பாவை நான் தான் சூடிக்கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் எங்கும் பொன்னான அல்லவோ. அல்ல மயங்கணும். அதுக்கப்புறம் மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னா தேவயானியும் அவளும் நடிச்சிருப்பா, தங்கச்சியும் சூப்பராக. நம்ம விஜய் முதல்வர் விஜய் கூட கிட்ட கேட்கலாமா? மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு, ருமிகளில் மன்னனா கண்ணன் அவன் காவலாரே சொல்லிவிடு, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. அழகு மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிகைப்பூ கண்ணை வைக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் வந்து அவ்வளோதான், வயசு